இந்த படத்துல ஒரு ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள மனுஷன் நல்லவன் அப்படின்னா அப்படி ஒரு நல்லவன். இந்த ஊர்லயே இந்த ஸ்கூல்லயே இப்படி ஒரு நல்ல டீச்சரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு தன்னுடைய மாமனார் மாமியாரை கூப்பிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போறாரு. மலைக்கு மேலாம் கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா போட்டோலாம் எடுத்து கொடுத்து அவங்களை அப்படியே தாங்குன்னு தாங்குறாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த மலை உச்சியில உட்கார வச்சு இங்க உட்காருங்க, இங்க உட்கார்ந்து போட்டோவை கிளிக் பண்ணா சும்மா பங்கமா இருக்கும். வாழ்க்கையில இல்ல உங்க வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த போட்டோவை நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு காலை தூக்கி இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். ரெண்டு பேரும் கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க. அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இவன் தள்ளி விட்டு கொலை பண்றான் பாத்தீங்களா. இந்த விஷயத்த ஒரு 3 குட்டி பசங்க சேர்ந்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் அவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த 3 குட்டி பசங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பயங்கரமான மோசமான நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள் தான் இந்த சீரீஸ். இது ஒரு சைனீஸ் சீரீஸ் மக்களே. பேரு வந்துட்டு கெட்ட பசங்க, அதாவது பேட் கிட்ஸ். மொத்தம் ஒரு 12 எபிசோட் இருக்கு. ஒரு எபிசோடுமே சும்மா தரமா இருக்கும். இன்னைக்கு 2 இல்ல 3 எபிசோட் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சூப்பரான வாலெட்டை தான் கொண்டு வந்திருக்க மக்களே. நம்ம கஸ்டமர் தான் இந்த வாலெட்டை செய்ய சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லா பினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லி ஹேண்ட்மேடா. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுல்லி ஹேண்ட்மேடா யூனிக்கான வாலெட்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நான் ஒன்லைனா சொன்ன சீன் தான் மக்களே வருது. ஒரு டீச்சர் தன்னுடைய மாமனார் மாமியார ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து போட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்புங்க, இங்க இருந்து போட்டோ எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவங்கள உட்கார வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல 2 பேரையும் ஒரே வாட்டியா பிடிச்சி தள்ளி விட அவ்வளவுதான். 2 பேரும் கீழே விழுந்து இறந்தே போயிட்டாங்க. இந்த மனுஷன் மேல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் எக்ஸாம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடி அந்த பொண்ணுமே நல்லா படிப்பா. இவ படிச்சு பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்களும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவியா பிட்ட தூக்கி பின்னாடி குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இவன் பாஸ் பண்ணாம கீழே தள்ளி விட்டு என்னால கெட்ட வேலைலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேப்பரை மட்டும் டீச்சர் கிட்ட கொடுத்துட்டு வெளியே விளையாட போன மத்த பசங்க எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. இவனை வந்து அடிக்கிறாங்க, புல்லிங் பண்றாங்க. இந்த ஸ்கூல்லயே இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணையும் பையனையும் காமிக்கிறாங்க. பார்க்கவே பாவமா இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டே பண்ண கூட இடமில்ல போல. ஏதோ ஒரு வண்டிலேயே உட்காந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட அப்ப இந்த பையன் வண்டியை விட்டு இறங்கி அங்க கடை இருக்கும் இல்லையா, அந்த கடையில ஏதாவது வாங்குற மாதிரி போறான். எதையாவது ஆட்டைய போடலாமான்னு பார்க்கும்போது அந்த கடைக்காரு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ யாருக்கும் தெரியாம அங்க பெட்ஷீட் இருக்கும், அதை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு ஓடி வந்துட்டான். அவங்களும் பிடிக்க துரத்திட்டு வருவாங்க. அதுக்குள்ள இவன் ஓடி வந்து ட்ரக்ல ஏற ட்ரக் அங்க வந்து கிளம்பிடுது. இந்த பையனை பிடிக்க முடியல. உள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா, குளிருது. அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புக்கும் முடியல போல. அந்த பொண்ணுக்கு போத்தி விடுறான். இப்போ அங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இவன் யாருக்கோ கால் பண்றான். அங்கிள்னு சொல்றான். இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணும் அப்படின்னும் போது, டேய் நீ தான் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில இருந்தியே, அங்க இருந்து எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இந்த ஸ்பாட்டுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணு, நீயும் நானும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ்க்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. என்னன்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில இருந்த ஒரு பையன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, அவனை நம்ம ஜாக்னு வச்சுக்கலாம். ஜாக் தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான். இவனுடைய போட்டோவை பார்த்தோன்னே போலீஸே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. பயங்கரமா யோசிச்சுட்டே அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூட இருக்க மத்த போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க, இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியும்ன்ற மாதிரியே இழுத்துட்டு நானே இந்த கேஸை பாக்குறேன், நானே பர்சனலா இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஜாக் வந்து அந்த அங்கிளை மீட் பண்றான். மீட் பண்ணி பேசும்போது, டேய் என்னடா இப்படி அழுக்கா இருக்க, எங்க இருந்து ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, அவரை தேடி பார்த்தா எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல, என்னையும் பிடிச்சி இந்த போலீஸ் ஃபெசிலிட்டியில போட்டாங்க. நம்ம ஊரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் இப்போ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எங்க அப்பா வந்துட்டு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாரு, அதான் உங்களை வந்து மீட் பண்ண அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு அவரும் பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. இதெல்லாம் பத்தாது, என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 30,000 யுவான் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன், இப்போதைக்கு அவ்வளவு பணம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமா காசை கொடுத்துருப்பாரு. அந்த காசையும் திரும்பி வாங்கி பர்ஸ்ல வச்சுக்கிட்டு, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ள இந்த பையன் அங்க ஒரு ஓரமா அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு பிரெட்டோ எதையோ கொண்டு போயிட்டு சாப்பிடுமான்னு கொடுக்க, இந்த பிக்காலி பையன் மாமா போனா பாத்தீங்களா, இந்த ஆளு சும்மா இருக்காம காசை வாங்கிட்டு வா அப்படின்னா போலீஸை கூட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு இந்த பையனும் பொண்ணும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து
கிளம்புறாரு. கேன்டீன் பக்கமா வந்தா மத்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. இங்க ஏதோ ஒரு டீச்சருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அவங்க வந்துட்டு பார்ட்டி வைக்க போறாங்க, நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னும் போது இல்ல என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவளே குக் பண்ணி வச்சிருப்பா, அதை வேஸ்ட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், எனக்கு பதிலா நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, புருஷன்னா இந்த ஆளைய அக்மார்க்கு புருஷன், இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு முன்னாடியே அந்த ஆளை பயங்கரமா புகழ்ந்து பேசுறாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு வந்தா இவருக்கு ஒரு மனைவி, அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. வந்து பேசிட்டே இருக்கும்போது இவரை பார்த்தோன்னே அவங்க அவசரமா கிளம்புறாங்க. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வழி அனுப்ப பின்னாடியே போறாரு. மாமனார் மாமியார் கிட்ட கூட இவரு நல்லாவே பழகுறாரு. ஆனா அவங்க தான் கண்டுக்காம கிளம்பிட்டாங்க. திரும்பி வந்தா மனைவி தம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீ விட்டன்னு சொன்ன, என்ன மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எந்த முடிவுமே கிடையாது, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கிறாரு. எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஆனா மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முடிவெடுத்ததான் மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணாம, உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு குக் பண்றேன், சாப்பிடு, வெளியே போயிடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஸ்கூல்ல அந்த நல்லா படிப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனை காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் மார்க் ஷீட் வந்துட்டு அப்பா அம்மா வர வச்சு தான் அவங்களுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்களாம். ஸோ அதனால எல்லா பசங்களுடைய அப்பா இல்லை அம்மா வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க்கு அந்த படிக்கிற பையன் தான் வாங்கியிருக்கான். 2வது மார்க்கு அந்த பொண்ணு பிட்டடிக்கு ஹெல்ப் பண்ணா பாருங்க அந்த பொண்ணு. இந்த பையனை பயங்கரமா பாராட்டுறாங்க, அந்த பொண்ணையும் பாராட்டுறாங்க. ஆனா இவன் முன்னாடி வந்துட்டானே, நம்ம செகண்ட் மார்க்கா வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சரியான கடுப்பு. இப்போ இந்த கிளாஸ் டீச்சரு இந்த சின்ன பையனுடைய அம்மாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்க பையன் நல்லா படிக்கிறான், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா மத்தவங்க கூட பழகவே மாட்டான், இந்த கிளாஸ்ல ஏன் சொல்ல போனா ஸ்கூல்லயே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இப்படியே இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்காது, அவன் சரியா பழக மாட்டான் அப்படின்னும் போது இப்ப ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான், நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போனான் அப்படின்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா பரவாயில்ல அப்படின்னும் போது டீச்சர் ஏதோ சொல்ல வராங்க. இல்லங்க பரவாயில்லங்க என் பையன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு, உங்க பையனுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் கிட்டயும் சொல்லிட்டு அவர் அங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு எதையோ தூக்கி போடுறா. என்ன தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்க் ஷீட், ஏமா நீ 2வது மார்க் தான் வாங்கியிருக்க, ஆனா இதுவே ஒரு பெஸ்ட் மார்க், இந்த கிளாஸ்லயே நீ வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்க, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு, நீ ஏன் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா நான் வந்துட்டு பெருமைப்படல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கோச்சிக்கிட்டு கிளம்புறா. இது எல்லாமே அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பையனுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரியே இந்த பொண்ணு நடந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா என் பொண்ணு வந்துட்டு உன்ன மாதிரி நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அவ கொஞ்சம் கோவக்காரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது, இல்ல அங்கிள் பரவாயில்ல அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவரும் அங்க கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த குட்டி பையனை வீட்டுல காமிக்கிறாங்க. அம்மா குக் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இவன் அதை சூடு பண்ணி சாப்பிடலான்னு பார்க்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஜாக்கும் ஜோவும். என்னப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் போது, ஆமா நான் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு பேரு ஜோ, இவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, உனக்கு ஓகே உங்க அம்மா இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போயிட்டு வரமாட்டாங்க அப்படின்னா இங்க ஸ்டே பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளுக்குள்ள வாங்கன்னு கூட்டு போயிட்டு பேசும்போது அப்ப இந்த குட்டி பொண்ணு சொல்றா, இல்ல நம்மளால இவனுக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம், நம்ம கிளம்பிடலாம், எங்கேயாச்சும் ரோட்ல கூட படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நைட்டு அம்மா வரமாட்டாங்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்காங்க, காலையில அம்மா வரத்துக்கு முன்னாடி கிளம்பினா போதும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அதை ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிளை அந்த போலீஸ் வந்து மீட் பண்றாரு. இந்த பையனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சு கேட்கும்போது, ஆமா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உன்னையா மீட் பண்ண வந்தான்னு கேட்கும்போது, அவனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், என்னை மீட் பண்ணி காசு கேட்டான் அப்படின்னு, உங்ககிட்ட தம்மா துண்டு குட்டி குஞ்சான் எதுக்குடா காசு கேட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா ஏதோ கூட ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 யுவான் காசு கேட்டான், அவ்வளவு காசு இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னும் போது, அட பிக்காளி பயலே அவன் காசு தானே கேட்டான், நீ ஏன் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனே தப்பிச்சு ஓடி வந்த பையன் தூக்கி இடுப்புலயே உட்கார வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு, சரி ஒருவேளை மறுபடியும் அந்த பையனை மீட் பண்ண அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பினவரு வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, நான் ஒழுங்கா பாத்துக்காதனால தான் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு. இங்க பாருங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாரையும் திருத்தலாம்னு நினைச்சா கண்டிப்பா அது முடியாத காரியம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க வைஃப். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் முதல்ல கண்ணை முடிச்சிட்டான். கண்ணை முடிச்சு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து
பார்த்தா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சரி காசு எடுத்துட்டு கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு காசு இருக்கான்னு பார்க்கும்போது பவுச் இருக்கு, உள்ளுக்குள்ள காசை காணும். அதுக்கப்புறமா தலை வாரிட்டு போட்டு அந்த சீப் இருக்கு, இதையெல்லாம் பார்த்தவன் கொஞ்சம் காசும் இருக்கு, அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு பன்னெல்லாம் வாங்கிட்டு வர கரெக்டா அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலை முடிஞ்சு போச்சு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா பன்னெல்லாம் வாங்கி சாப்பிடுற, இதெல்லாம் நல்லாவே இருக்காது, நான் உனக்கு வேற ஏதாவது குக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தா வீடே அப்படியே ஒரு மாதிரி கிளீனா இருக்கு. பரவாயில்லையே நீயும் பெரிய பையனா வளர்ந்துட்டே வர, வீட்டெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னும் போது இவனுக்கு அள்ளு கிளம்புது. அந்த பையனும் பொண்ணும் உள்ளுக்குள்ள இருக்க போறாங்க, மாட்ட போறோம், அம்மா பொழக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள எங்க தேடினாலும் அந்த பையனையும் பொண்ணையும் ஆளக்கானும். இவன் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல போன் ரிங் அடிக்குது. அம்மாக்கு தான் யாரும் கால் பண்றாங்க. அம்மா ஏதோ ஒரு வேலையை சரியா செய்யாம வந்துட்டு இருக்காங்க, உடனே கிளம்பி வா, அந்த வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அம்மா ஃபீல் பண்றாங்க. சரிம்மா நீங்க கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன், நான் வேற இன்னைக்கு கிளம்பி போயிட்டு அப்பாவை மீட் பண்ணும் இல்லையா, நான் போயிட்டு அப்பாவை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது சரி பாத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்த கையோட கிளம்பிட்டாங்க. அம்மா இந்த 2 பேர் எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க பார்க்கும்போது வெளியே இருந்து அந்த பசங்க வராங்க. டேய் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா காலைல ஏஞ்சி பார்க்கும்போது ஒன்னு ஆளை காணும், எங்கடா உங்க அம்மா வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சும்மா வெளியே போயிட்டு வந்தோம், நாங்க நினைச்ச மாதிரியே உங்க அம்மா வந்தாங்க, இப்ப போயிட்டாங்களான்னு கேட்கும்போது போயிட்டாங்க, வரமாட்டாங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் பிரெட் எல்லாம் கொடுக்குறான். சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது இல்ல நான் கிளம்புறேன், நான் போயிட்டு அப்பாவை மீட் பண்ணோம், நீங்க வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கோங்க, அம்மாக்கு பகல் ஷிஃப்ட், அம்மா கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டாங்க, நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அப்போ வந்துட்டு ஜாக் கேக்குறான், உன்கிட்ட ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட கேமராவே இல்லையே, எது கேமரா அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணு இதோ பண்ணுமா, கேமரா கேட்டா உன்கிட்ட இருந்தா கொடு அப்படின்னும் போது இப்போ இல்ல நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி போயிட்டு அப்பாவை மீட் பண்ணா. அப்பா கொஞ்சம் வசதியான ஆள் தான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு சீட்டு மாதிரி எதையோ விளையாடிட்டு இருக்காரு, விளையாடு வின்னும் பண்ணிட்டாரு. பையனை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாரு. என்னப்பா மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கூல்லயே இல்ல அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் ஷீட்லாம் காட்டும் போது அப்பாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கொஞ்சம் காசு கொடுக்குறாரு, காசுலாம் வேணாம், அம்மா உங்ககிட்ட காசுலாம் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது டேய் வாங்கிக்கடா பரவாயில்ல அப்படின்னும் போது அவன் யோசிக்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவனை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸே சரியில்லை, புது ட்ரெஸ் புது ஷூலாம் வாங்கி கொடு, ஏன் காசா கொடுக்குற அப்படின்னும் போது சரி ஓகே இதுவும் கரெக்ட் தான், நீ என் கூட வா நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு கார்ல கிளம்ப. கார்ல போகும்போது தான் நோட் பண்றான் அப்பா ஒரு பழைய கேமரா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அந்த கேமரா நல்லா இருக்கு, நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கவா, ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல சரிப்பான்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த அப்பாவுடைய 2வது மனைவி கால் பண்றாங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் கால் பண்ணி எல்லாமே சொன்னாங்க, உன்னுடைய பையன் கூட ஷாப்பிங் மால் போயிட்டு இருக்கியாமே, அங்க நானும் வரேன், நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்றாரு. போகும்போது அட்வைஸ் பண்றாரு, தம்பி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பழகவே மாட்ட, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க, நீ அந்த மாதிரிலாம் இருக்காம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு புதுசா ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறாரு. இதே டைம்ல அந்த 2வது மனைவியும் பொண்ணு வந்துட்டாங்க. வந்தவொடனே எப்பா அங்க கூட்டு போ இங்க கூட்டு போ, எனக்கு இது வேணும், டாய்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அங்க இருக்கவே விட மாட்டா, பே கூட பண்ண விட மாட்டா. இப்போ அப்பாவும் பொண்ணு வெளியே போகும்போது இவர் வந்துட்டு ஷூ வாங்கிட்டு அப்படியே வெளியே போறாரு. சரிப்பா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்ல வெயிட் பண்ணு, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட கிளம்ப. அப்போ சித்தி பாக்குறாங்க, என்னப்பா உங்க அம்மாக்கும் உனக்கும் அலிமோனி அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் காசு வாங்குறீங்களே அது பத்தாதா, அதை வச்சு உங்க அம்மாவால நல்ல ட்ரெஸ் நல்ல ஷூலாம் வாங்கி கொடுக்க முடியாதா, ஏன் இந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையன் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு அங்க இங்கன்னு ஓடும் போது தெரியாம அந்த ஷூல மெரிச்சு விட ஷூ அழுக்காவது, ஏன்டி இந்த மாதிரி பண்ண, உங்க அண்ணங்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு நல்ல ஷூ தான், இதையும் அழுக்கு பண்ணிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசும்போது இல்ல பரவாயில்லங்க ஏதோ குழந்தை தெரியாம பண்றச்சு, நான் கிளம்புறேன் டைம் ஆயிருச்சு அப்பா கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு, ஒரு மாதிரி வெறுப்பேத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. அந்த மனைவியோடைய ஃபேமிலியோடைய ஏதோ ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மனைவி யாருக்கும் தெரியாம டேபிளுக்கு கீழே வச்சு ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணி கிஃப்ட் கார்டை கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இந்த மாமனார் மாமியார் நாளைக்கு எங்கேயோ இந்த ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, வெளியே சுத்தி பார்க்க போறாங்களா, நீயும் வரையான்னு கூப்பிடும் போது மனைவி நான் வரல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன், நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீயே கூட்டிட்டு போ, என்னுடைய கார் எடுத்துட்டு போ, நான் வேணா பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. குட்டி பையன் வீட்டுக்கு வந்து ஜாக்கெட்டையும் ஜோகிட்டையும் என்ன விஷயமாச்சோ அதை அப்படியே சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது டேய் அவர் உங்க அப்பாடா, நீ பேசி எல்லாமே வாங்க உனக்கு உரிமை இருக்கு, நீ கேட்க வேண்டியதானே, இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா கேட்க வேண்டியதானே அப்படின்னும் போது இல்லடா நான் அந்த மாதிரி பழகி
பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நீ முன்ன மாதிரிலாம் கிடையவே கிடையாது. முன்னாடி பயங்கர கலகலப்பா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, இப்ப ஒரு மாதிரி சோகமா அமைதியாயிட்ட, ஏன்டா இவ்வளவு சைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டான்னு சொன்னா இல்லையா, கேமரா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமா, இந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வருஷம் ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. வருஷம் போட்டோவை கிளிக் பண்ணி அதை எரிச்சு விட்டா போட்டோ எரிஞ்சு அந்த சாம்பல் அந்த காத்துலாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை போல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நைட்டே சில போட்டோலாம் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டு போட்டோலாம் கிளிக் பண்றாங்க. இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு மேல போயிட்டு போட்டோ கிளிக் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், நான் அடிக்கடிக்கு போவேன், நாளைக்கு நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த குட்டி பையன் கூட்டு போறானா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த டீச்சரு மாமனாரு மாமியாரு இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போல மக்களே. நேரா வராங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க. மாமனாரு கையில ஒரு கேமரா கொண்டு வந்து போட்டோ கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த டீச்சரு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சான்ஸ்லாம் கிடைக்காது, ரொம்ப டைம் ஆயிருச்சு, எங்களுக்கு எங்க பொண்ணுடைய சந்தோஷம் தான் முக்கியம், உனக்கும் பெருசா வயசாகல, என்னுடைய பொண்ணுக்கும் பெருசா வயசாகல, நீங்க தனித்தனியா வாழ்க்கைய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட பெருசா காசும் இல்ல, எங்களுக்கு என் பொண்ணுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னும் போது டீச்சருக்கு ஃபேஸே மாறுது. ஏங்க நான் கேமராவை கேட்டங்க போட்டோ எடுக்குவான்ட்டு நீங்க வேற என்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது மாமனார் மாமியாருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. மனசுல இந்த விஷயத்த வெளியே கொட்டி விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நாங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நீ யோசிச்சு பாரு, யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மேல போயிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல அந்த குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்களும் இதே மலைக்கு மேல வராங்க, போட்டோலாம் கிளிக் பண்றாங்க. அப்ப அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, நீ போய் நில்லு, நீ நல்லா பாட்டு பாடுவல்லையா, பாட்டு பாடு, ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட் ஆயிருச்சு, அம்மா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு, நீங்க கிளம்புங்க, உங்களை அனுப்ப மனசே இல்ல, ஆனா வேற வழி இல்ல, கிளம்புங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. இந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது அம்மா தான் கால் பண்றாங்க. டேய் எடுவட்ட பயலே, உனக்கு எத்தனை வாட்டரா கால் பண்றது, ஏன் போனே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி இங்க கொஞ்சம் பிரச்சனை, என்னால வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது, நான் கொஞ்சம் இங்க வேலையா இருப்பேன், நீ பார்த்து பத்திரமா இரு, காசு இங்க இருக்கு, எது வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பையனுக்கு குஷி தாங்க முடியல. உடனே கிளம்புறான், ஓடி போறான். ஓடி போயிட்டு பார்க்கும்போது அந்த ஜோவும் ஜாக்கும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாமே சொல்லி கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மலைக்கு மேல போயிட்டு பாட்டு பாடினா இல்லையா, அந்த போட்டோலாம் எப்படி வந்திருக்கு, வீடியோலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பொண்ணு பாட்டு பாடின வீடியோவை காமிக்கும் போது பார்த்தா அதுல இந்த பின்னாடி டீச்சர் தள்ளி விடுவார் இல்லையா, அது நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. யாரையோ தள்ளி விடுறாங்க, கொலை பண்றாங்க அப்படின்னு அந்த குட்டி பையனும் ஜாக்கும் வந்து பாக்குறாங்க. யாருலாம் தெரியல, ஆனா யாரோ கண்டிப்பா கொலை பண்றாங்க அப்படின்னு மட்டும் புரியுது. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த மலைக்கு கீழே போலீஸ்லாம் போயிட்டு பார்க்கும்போது டெட் பாடியை கைப்பற்றி கொண்டு வந்துட்டாங்க. இந்த டீச்சரை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்க தான் கூட இருந்தீங்க, முதல்ல என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி மாமனாருக்கு பிபி இருக்கு, மலைக்கு மேல ஏற வேணாம், நம்ம பொறுமையா போலாம், கீழே இறங்கிடலாம் அப்படின்னும் போது மாமனாருக்கு போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், போட்டோ எடுத்துக்கிட்டு மேல வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீங்க போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நானும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வாங்கி செக் பண்ணி அதை பிக்ஸ் பண்ணி போட்டோ எடுக்கலாம்னு பாக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ஓரமா உட்காந்து இங்க இருந்து போட்டோ கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் கிளிக் பண்றதுக்குள்ள திடீர்னு விழுந்துட்டாங்க, என்னாலையும் காப்பாற்ற முடியல, எதுவுமே பண்ண முடியல, பிபில மயக்கம் வந்து உள்ள விழுந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அது எப்படிங்க 2 பேரும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி விழுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி போஸ் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க தான் கிரைம் ஸ்பாட்ல கூட இருந்திருக்கீங்க, இப்போதைக்கு சைன் போட்டு கிளம்புங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ மனைவி வராங்க, டெட் பாடி எல்லாம் பார்த்துட்டு வந்து சமயம் அழுகுறாங்க. புருஷங்காரனை காது மெலி அடிக்கிறாங்க, காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என் தப்பு தான், நான் அவங்க கூட போயிருக்க கூடாது, அவங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். பயங்கரமா இவனும் அழுகுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. இதுல அந்த குட்டி பையன் இருக்கா பார்த்தீங்களா, இந்த பையன் பொறுக்க முடியாம போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி மலைக்கு மேல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு ஆளு யாரையோ தள்ளி விட்டு கொலை பண்ற விஷயத்த பார்த்தோம், கேமரால கூட ரெக்கார்ட்
ரெக்கார்டா இருக்கு அப்படின்னும் போது அப்ப இந்த பெரிய பையன் நம்ம ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து டக்குன்னு போனை கட் பண்ணிட்டான். ஏன்டா இந்த மாதிரி பண்ற, ஏன் போலீஸ்க்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஏன்டா போலீஸை பார்த்தா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்கும்போது, ஒருவேளை அவங்க இங்க வந்தாங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, அது எனக்கு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னும் போது அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, இந்த வாட்டி உங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளலாம் போட மாட்டாங்க அப்படின்னும் போது அப்பதான் அந்த குட்டி பொண்ணு என்ன விஷயம் அப்படின்னு சொல்றா. இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான், ரெண்டு பேரையுமே தான் ஆர்ஃபனேஜ்க்கு கூண்டு வந்திருக்காங்க மக்களே. ஆனா அண்ணாவை மட்டும் ஏதோ ஒரு குடும்பம் வந்து தத்தெடுத்து கொண்டுட்டு போக திடீர்னு அவங்களுக்கு போதாத நேரம் அந்த குட்டி பையனுக்கு திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்கு. செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு கேன்சரா. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், இந்த போன் மேரோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வச்சு குணப்படுத்த கூட முடியும். ஆனா அதுக்கு எக்கச்சக்கமா காசு வேணும். அந்த காசு இல்லாம அந்த குடும்பம் தவிச்சு போயிருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான், அண்ணாவை காப்பாத்த தான் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், காசை புரட்ட வெளியே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சொல்லும் போது அந்த சின்ன பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல திரும்ப யாரோ கால் பண்றாங்க, போலீஸ் தான். இப்போ இந்த ஜாக்கியே போன் எடுத்து இந்த மாதிரி என் தம்பி தான் கால் பண்ணா, தெரியாம படம் பார்த்துட்டு உங்களை கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் திட்டி விட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப 3 பேருமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இருந்தாலும் அவன் சரியான கொலைகாரன், 2 பேரை தள்ளி விட்டு கொலை பண்றான் அப்படின்னும் போது திரும்ப திரும்ப கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம அவனை வான் பண்ணலாம். இந்த மாதிரி நீ தள்ளி விட்டு கொலை பண்ண விஷயம் வீடியோ ரெக்கார்டா என்கிட்ட இருக்கு, நீ மறுபடியும் கொலை பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரெக்கார்டை போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது, மிரட்டுவோம் கிடையாது வான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனை போயிட்டு எப்படா தேடி கண்டுபிடிக்க முடியும், யாரு தள்ளி விட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு சொல்ல, அப்போ இந்த குட்டி பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி நான் பார்த்தேன், நம்ம கீழே உட்காந்து அன்னைக்கு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கார் வந்துச்சு, இந்த மாதிரி பிராண்டு காரு, அந்த காருக்குள்ள இருந்து கண்ணாடி போட்ட ஒரு ஆளும் 2 தாத்தா பாட்டியும் கிளம்பி போனாங்க, நான் பார்த்தேன், எக்ஸாக்டா ஃபேஸ் பார்க்கல, ஞாபகம் இல்ல, திரும்ப பார்த்தா ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு, நம்ம காரை கண்டுபிடிச்சா ஆளை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம போயிட்டு காரை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா காரை தேடலாம்னு கிளம்புறாங்க. ஆனா எங்க தேடியும் காரையோ இல்ல அந்த ஆளையோ கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வராங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த குட்டி பையனுடைய அம்மா கால் பண்றாங்க, எங்கடா இருக்க, வீட்டுல இருக்கியா, அம்மா கிளம்பி வீட்டுக்கு வர போறேன், வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்படியே இந்த ஜாக் கொஞ்சம் பாக்குறாங்க, பரவாயில்ல எனக்கு உன் நிலைமை ரொம்பவே நல்லா புரியுது, இவ்வளவு நாள் தங்க இடம் கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாங்க வேற எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இவருக்கு சொட்ட மண்டை போல மேல விக்க வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்காரு. விக்கெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது கோவமா இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்க. இங்க பாருமா, நீ என்ன அடி திட்டு என்ன வேணா பண்ணு, ஆனா சாப்பிட மட்டும் இருக்காத, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஆள் தான், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னும் போது ஆக்சுவலா அவங்களுக்கும் அதே நிலைமை தான். அப்பமா இருந்தாங்க, இவன் கூட வாழ பெருசா பிடிக்கல, இவன் சரியா சம்பாதிக்க மாட்டான், பெருசா காசு கிடையாது, ஒழுங்காவும் பாத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஒரு சோகத்தை வந்து வெளியே வரவே ரொம்ப நாள் ஆகும், இவனை விட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அடுத்து அம்மா அப்பாவுடைய இறுதி சடங்கும் நடக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி குட்டி பையனை காமிக்கிறாங்க. அம்மா வராங்க, குக் பண்ணி கொடுக்குறாங்க, இவன் அப்படியே ஸ்டே பண்றான், சாப்பிடுறான், இதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப நம்மளுடைய ஜாக்கும் ஜோ இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எங்க ஸ்டே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த ஹாஸ்டல் மாதிரி நம்ம காசு கொடுத்து ஸ்டே பண்ண முடியும் பாத்தீங்களா, ஷேரிங் ரூம் மாதிரி, அங்க போயிட்டு ஸ்டே பண்றாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு ஒரு டப்பாக்குள்ள தான் அண்ணாவுடைய போட்டோ வச்சிருப்பா. அந்த அண்ணாவுடைய போட்டோவை அங்க ஸ்டே பண்ணிருக்க மத்த பசங்க புடுங்கி சமையா வம்பு பண்ணும்போது ஜாக்குக்கு சரியான கடுப்பு. இவன் நேரா இறங்கி சண்டைக்கு போறான், சமையா அடிக்கிறான். அவனுங்க மாறி இவனை போட்டு பொழக்க சரியான காயம்படுது. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தா இந்த பொண்ணுக்கு வீசிங் இருக்கு, மூச்சு விடவே கஷ்டப்படுறா. எங்கம்மா அந்த பஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரூம்லயே விட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவனும் ஓடி போயிட்டு அந்த பஃபை கொண்டு கொடுக்க இந்த பொண்ணு சுவாசிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகேவா இருக்கு. இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி இந்த குட்டி பையனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஆளே இல்லாத ஒரு பில்டிங்கோ வீடோ இருக்கும், அதுக்கு மேல ஏறி போயிட்டு அங்க இருந்து இந்த பையன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிக்னல் கொடுக்க இவனும் ஒரு கட்டத்துல அவங்கள பார்த்துட்டான். அவங்க வந்துட்டு விசில் அடிப்பாங்க. அந்த விசில் சவுண்ட கேட்டு பார்க்கும்போது பார்த்தா ஜாக்கோடைய மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சு போயிருக்கு, ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கவே இவனுக்கு பாவமா இருக்கு. உடனே இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அதுல இருக்க கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டு குப்பையெல்லாம் கொண்டுட்டு நான் வெளியே போயிட்டு போட்டு வரேன் அப்படின்னும் போது அம்மா இந்த குப்பையும் கொண்டு போட அப்படின்னு சொல்றாங்க. சரி குப்பை போட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புக் ஸ்டோருக்கு போறேன், ஒரு புக்கு வாங்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அம்மா கொஞ்சம் காசும் கொடுக்குறாங்க. மிச்ச காசு கொண்டு வா, செலவு பண்றாத, அம்மா சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி முதல்ல போயிட்டு அந்த பசங்களை மீட் பண்றான். அந்த பையனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பி புக் ஸ்டோர் போறேன், அம்மா கிட்ட காசும் வாங்கி வந்திருக்கேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. புக் ஸ்டோர் போனோன்னு எனக்கு ஒரு போன் கால் பண்ணும், காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குட்டி பையனும் அம்மா புக்கு வாங்கடான்னு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மொத்த காசையும் கையில கொடுத்துட்டான்.
இப்போ ஜாக் போயிட்டு அந்த போலீஸ்க்கு கால் பண்ண, தம்பி நீயா, உன்னதானா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கடா ஓடி போன, நான் உன்னை எப்படா வந்து பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நீங்க என்ன பிடிக்க முடியாது, எங்க அப்பா காணாம போனாரு, எங்க அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போனாங்களே, எங்க அப்பா எங்க இருக்காரு, அதை உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு யோசிக்கிறாரு. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நான் தப்பிச்சு வெளியே ஓடி வந்ததுக்கான காரணமே எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காசு தேவைப்படுது, காசை ரெடி பண்ணிட்டு அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு நானே வரேன், நானே உங்களை தேடி வரேன் அப்படின்னு. இங்க பாரு, நீ ஒழுங்கா கிளம்பி வா, காசு தானே நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னும் போது, உங்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அந்த பக்கம் அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் புக் ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஏதோ புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ சம் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க அந்த டீச்சர் இருக்காரு. இவன் அந்த கணக்கை போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இதை நோட் பண்ணிட்டு இந்த கணக்கை இப்படி போட்டா கரெக்டா இருக்கும், இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னும் போது அவன் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ கரெக்டா யோசி, கரெக்டா கணக்கை போட்ட அப்படின்னா உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இந்த ஆளை பார்த்த உடனே குட்டி பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த குட்டி பையன்ட்ட வந்து அவன் தான் கொலகாரன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் இவனை தான் கார்ல இருந்து இறங்கி போகும்போது பார்த்தேன், இவன் கூட தான் அந்த தாத்தா பாட்டி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, ஏமா என்னமா சொல்ற, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த பொண்ணு பின்னாடியே போறா. இதே டைம்ல நம்ம ஜாக்கு காரை பார்த்துட்டான். இந்த காரை தானே அந்த குட்டி பொண்ணு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் போது, அந்த டீச்சருக்கு பின்னாடி குட்டி பொண்ணு வந்து டீச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் இந்த புக் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஓகேனா இங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கிறீங்களா, உங்க ஐடி நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ்வளோ சின்ன வயசுல நீ வந்துட்டு புக்கு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, இந்த வயசுல கடையில ஒர்க் பண்ணக்கூடாது, நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்ப பார்க்கும்போது, அப்ப கரெக்டா ஜாக் முன்னாடி வந்து இவருக்கு மேல மோத புக்கெல்லாம் கீழே ஒழுகுது. அது எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு, நீ எப்படி அந்த கொலகாரனை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேட்கும்போது, அப்படின்னா நீயும் பார்த்துட்டியான்னு கேட்க, ஆமா நான் அந்த ஆளுடைய காரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது குட்டி பையன் வந்துட்டான். கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அவன் தான் கொலகாரன், அந்த ஆளுடைய போனை கூட ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் சொல்லும் போது, அட பாவி, ஒரே செகண்ட்ல போன் ஆட்டையை போட்டியா அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். இப்ப அந்த போனு ரிங்கும் அடிக்குது. அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு அட்டன் பண்ணா அந்த டீச்சர் தான் கால் பண்ணிருக்காரு. ஹலோன்னு சொல்றாரு. இவங்க பேச மாட்டாங்க. அந்த போனு என்னுடைய போன் தான், நான் எங்கேயோ அந்த போனை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது யாரும் பேசவே மாட்டாங்க. டேய் தம்பி, அந்த புக் ஸ்டோருக்கு வெளியே என் மேல மோதனியே அது நீ தானே, நீ தான் போன் ஆட்டையை போட்டுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த போனை உங்களால அன்லாக் பண்ண முடியாது, அன்லாக் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தாலும் உள்ள ஒண்ணுமே இருக்காது, 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒழுங்கா நீயே அந்த போனை கொண்டு வந்து என்ன கொடுத்துட்ட அப்படின்னா அந்த போனுக்கான அமௌண்ட்டை கூட நான் உனக்கு கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன், அப்படி நீ வந்து எனக்கு அந்த போனை கொடுக்கல அப்படின்னா நான் நேரா போலீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னும் போது, போலீஸ்னு சொன்னவனே ஜாக்குக்கு பயமா போச்சு, போனை கட் பண்ணிட்டான். இப்போ திரும்பவும் வேற யாரோ கால் பண்றாங்க. போன் அட்டன் பண்ணா ஒரு டீச்சர் தான் கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஹலோ, சைல்டு வெல்ஃபேருக்காக ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கான், எனக்கு பதிலா நீங்க போய் எடுத்துக்கோங்க, கால் பண்ணி பார்த்தேன் எடுக்கவே மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த போனையும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவர் ஏதோ ஒரு கிளாஸ் உடைய டீச்சர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, புதுசா வேற எங்கேயோ கிளாஸ் எடுக்கவும் போறாரு, அங்க போனா என்ன, அங்க போயிட்டு அவரை வான் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் கேட்கும்போது, டே எப்படிடா தனியா போயிட்டு உன்னால எப்படி வான் பண்ண முடியும், நாங்களும் கூட வரோம் அப்படின்னு 3 பேரா போனா ஒரு மாதிரி ஆடா தெரியும், ஈஸியா நம்மள அந்த ஆளால கண்டுபிடிக்க முடியும், நான் மட்டும் தனியா போறேன், நார்மலா போற மாதிரி போயிட்டு அந்த வார்னிங் லெட்டரை அவர்கிட்ட நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. சரி ஓகே, இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பி இந்த ஊர்ல எங்க அந்த சைல்டு வெல்ஃபேருக்கான கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அங்க போறாங்க. இப்ப இந்த பையன் போயிட்டு இருக்கும் போது கார் பார்க்கிங்ல அந்த அப்பாவுடைய 2வது மனைவியோடைய பொண்ணும் 2வது மனைவியோ நிக்கிற விஷயத்த பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். என்னப்பா அவங்க தான் உங்க சித்தியோடைய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஃபீல் பண்ணாத அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வந்துட்டு எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுங்க, வெளியே ரொம்ப சூடா இருக்கு, லைப்ரரிக்கோ இல்ல புக் ஸ்டாலுக்கோ போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்ப இந்த குட்டி பொண்ணு தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணு, நான் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு கிளம்ப பார்த்தா, தண்ணி வாங்குற கடைக்கு போனா அங்கதான் போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த பையனை பார்த்தோன்னே துரத்துறாரு. அவனும் ஓடி வரான். இவன் ஏதோ கிளாஸுக்குள்ளலாம் போறான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வாலண்டியர் கிளாஸ், ஒரே கிளாஸ் ஒரே ஸ்டூடெண்ட் ஒரே டீச்சர் அந்த மாதிரி வரமாட்டாங்க, மாறி மாறி வருவாங்க, மாறி மாறி கிளாஸ் நடக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. டிராமா கிளாஸுக்கு கூட மேக்கப்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஜாக்கு தப்பிச்சு ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அதே பாத்ரூம்க்கு போலீஸும் தேடி வராரு, ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த பையன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா வசமா மாட்டிக்கிட்டான். அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த பையனை புடிச்சிட்டாரு. புடிச்சு தரன்னு கீழே இழுத்துட்டு போனா, அப்போ மேல இருந்து ஏதோ கீழே விழுந்து டமால்னு உடஞ்ச மாதிரியோ இல்ல யாரோ கீழே விழுந்த மாதிரியோ பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட 2வது எபிசோட் முடியுது.
முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஜோ வந்துட்டு அந்த சின்ன பையனுடைய தங்கச்சிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா. இவளை ஃபாலோ பண்ணி போக இவ வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடுற குரூப்ல இருக்கா. மக்களே போயிட்டு பாட்டு பாடுறா. அவ பாட்டு பாடுறத பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோ வந்துட்டு அம்மா அப்பா இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு பாடுற குரூப்புக்கெல்லாம் போயிருப்பாங்க, பாட்டுலாம் பாடிருப்பாங்க. அது எல்லாமே இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல நமக்கு அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் போயிட்டு கிளாஸ்ல கடைசியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த டீச்சர் வராரு. வந்தவர் இன்ட்ரோ பண்ணிட்டு அப்படியே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இவனும் பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த டீச்சர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யதார்த்தமா அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே விண்டோ பக்கமா பார்க்கும்போது நம்ம ஜோ இருக்கா பாத்தீங்களா, அவ அந்த தங்கச்சிக்காரியை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இவளை எங்க கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஷாக்கு. எழுதின வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையும் அதுக்கப்புறமா இவரை வார்ன் பண்றதுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி, அது வார்னிங் லெட்டர்னு கூட வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போயிட்டு அந்த சாருடைய திங்ஸுக்கு பக்கத்துல வச்சுட்டு இவன் கிளம்புறான். இப்போ ஜோ வந்துட்டு அந்த தங்கச்சிக்காரிய தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முதல்ல அந்த தங்கச்சிக்காரி கேக்குறா, யார் நீ, என்னையா இங்க கூட்டிட்டு வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பா அம்மா வந்தாங்க அப்படின்னா உன்னை போட்டு பொழந்துடுவாங்க, நகர்ந்து போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு. நீ முதல்ல இருந்து போகணும் அப்படின்னா யாரையும் புல்லிங் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, இந்த மாதிரி வம்பு பண்ணக்கூடாது, அதுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னும் போது இவ பயந்தே போயிட்டா. நான் ப்ராமிஸ் பண்றேன், யாரையும் புல்லிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்ப அங்க யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. டீச்சர் இந்த பொண்ணு என்ன பிடிச்சி கொண்டு வந்து ஏதோ பண்ண பாக்குறா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னா வந்தது டீச்சர் கிடையாது, இந்த பையன். இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஜோ சொல்றா, இந்த மாதிரி இவன் இது பண்றா இல்லையா, அதுக்காக வான் பண்ண கூட்டிட்டு வந்தேன், சாரி கேட்டா இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாளா அப்படின்னு. டேய் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, இந்த பொண்ணை வச்சு என்ன மிரட்ட பாக்குறியா, அடிக்க பாக்குறியா, நான் அப்பா கிட்ட போயிட்டு போட்டு கொடுக்குறேன், அப்பா உன்னை என்ன பண்றாருன்னு மட்டும் பாரு அப்படின்னும் போது உடனே ஜோக் வருது. உங்க அப்பா அப்படின்னா உங்க அப்பா உனக்கு மட்டும் அப்பா கிடையாது, இவனுக்கும் அப்பா தான், இவனும் போய் சொல்லுவான் அப்படின்னும் போது அவன் சொன்னா நம்ப மாட்டாரு, நான் சொன்னாதான் நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சண்டை போடுகிறாங்க. அந்த சண்டையில இந்த தங்கச்சிக்காரி நம்ம ஜோவுடைய கையை பிடிச்சி கடிச்சிட்டு அங்க விண்டோ இருக்கும், அந்த விண்டோ வழியா நான் மத்தவங்களை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க பாருமா அந்த பக்கம் போகாத, அது டேஞ்சரு, அங்க போகாத அப்படின்னு போது அப்ப நான் அந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ பக்கமா போக, அது கம்பி கூட இல்லாம ஓபன் விண்டோவா இருக்கு. இந்த பொண்ணு கோவத்துல ஒரு வேகத்துல அந்த பக்கம் போவா பாருங்க, தவறி வடுக்கி கீழே விழுகிறா. கீழே விழுந்ததுல இறந்தே போயிட்டா. இந்த விஷயம் தான் போன எபிசோட்ல அந்த போலீஸும் நம்ம ஜாக்கும் பார்த்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்தே போயிட்டுப்பா. டெட் பாடியை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம்ல கூட ஜாக்கு தப்பிச்சாங்க ஓடி வந்துட்டு இருப்பான். இப்போ இந்த குட்டி பொண்ணும் பையனும் வெளியே வராங்க. உன் மேல எந்த தப்புமே கிடையாது, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அங்க நம்ம ஜாக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பலாம், எல்லாமே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ லோக்கல் போலீஸ்க்கு அந்த நல்ல போலீஸ் கால் பண்ணிருப்பாரு. லோக்கல் போலீஸ் வந்துட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் போலீஸ் தான், இங்க ஒரு வேலையா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியை காமிக்கிறாரு. மேல இருந்து இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா, எப்படி விழுந்தா அப்படின்லாம் தெரியல. இந்த டெட் பாடியை கண்டாமினேட் பண்ணாம இந்த இடத்துக்கு யாரும் வராம பாத்துக்கிட்டு மத்த விஷயம்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னும் போது போலீஸ்லாம் மேல போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு குட்டி கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பில்டிங்க. அது 5வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி இண்டோர் கார்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையனும் ஜாக்கும் சேர்ந்துட்டு இந்த போட்லாம் நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு போட்டுக்குள்ள தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அங்க என்ன விஷயமாச்சும் எல்லாமே ஜாக் கிட்ட இந்த பையனும் பொண்ணும் சொல்லும் போது, அப்படின்னா நீங்க தான் தள்ளி விட்டீங்களா, உங்களால தான் அந்த பொண்ணு இறந்து போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இவர் அப்பயே சொன்னாரு, இந்த அண்ணா அப்பயே சொன்னாரு அங்க போகாத, விண்டோ கிட்ட போகாத அப்படின்னு சொன்னாரு, அதையும் கேட்காம அந்த பொண்ணு போயிட்டு தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, அப்படின்னா நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, அந்த பொண்ணுடைய சாவுக்கு நீங்க காரணமே இல்லை அப்படின்னும் போது நீங்க ஃபீல் பண்ண வேணாம், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னும் போது, இருந்தாலும் அந்த பொண்ணுடைய சாவுக்கு என்னதா இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி, அவளுடைய சாவுக்கு நானும் ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எங்க அப்பா போலீஸ்லாம் நம்புவாங்க. சரி என்ன விஷயம் தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டான். கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஏதோ படிக்கிறான், எழுதுறான். அந்த டைம்ல மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது. அவன் கதுவுறான், துடைக்கிறான். அம்மாக்கு தெரியாம அது எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கும் போது அம்மா வேகமா ஓடி வராங்க. டே உடனே கிளம்புடா அப்படின்னு. எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மார்ச்சுரிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க போலீஸ் நிக்கிறாரு. இந்த போலீஸ் யாருன்னா 2வது மார்க் வாங்கினாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பா தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் போல. அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போனா அப்பா உட்காந்து செமையா அழுதுகிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட இந்த பையன் போயிட்டு அப்பான்னு கூப்பிட்டவனே மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு, கட்டி பிடிச்சி செமையா அழுகுறாரு. ஒரு பக்கம் அந்த 2வது மனைவியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் போயிட்டு அம்மா ஆறுதலா பேசிட்டு வீட்டுக்கு வந்து பையனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இங்க பாரு தம்பி, எப்பயுமே
எப்பயுமே என்னை விட்டு போயிடவே கூடாது, அம்மா கூடவே இருக்கணும் பிராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சாப்பிட்டு தூங்க போட அப்படின்னு சொல்லிட்டு போக இவனும் தூங்கலான்னு போனா அந்த விண்டோ சரியா க்ளோஸ் ஆகாம இருக்கு. என்ன விண்டோ சரியா க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பக்கமா அந்த ஜாக்கும் ஜோவும் இருக்காங்க. அவங்க இவனை பார்த்து கையை காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த கேஸை விசாரிக்கிற அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவருக்கு மத்த இன்னொரு போலீஸ் கால் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு யார்ட்டையோ சண்டை போட்டிருக்கா. தானா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போன மாதிரியே தெரியல. சண்டை போட்டிருக்கா. சண்டை போடும்போது இந்த பொண்ணு வேற யாரையோ பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கா. அப்படி கடிக்கும் போது அவங்களுடைய ஸ்கின் டிஷ்யூ அதுக்கப்புறமா பிளட் எல்லாமே வாயில இருந்திருக்கு. அது எல்லாமே நாங்க வந்துட்டு செக் பண்றதுக்காக டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னும் போது அப்படின்னா கண்டிப்பா இது கொலையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இவர் உட்கார்ந்து ஏதோ பேப்பர்லாம் திருத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு டீச்சர் வந்துட்டு பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. இதையும் கொஞ்சம் திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓகே சொல்லிட்டாரு. நடந்தது கொஞ்சம் மோசமான விஷயம் தானே அப்படின்னும் போது என்ன மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு மேட்டரே தெரியாதா, ஒரு குட்டி பொண்ணு 5வது மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. 5வது மாடியில யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்களே, எதுக்காக அந்த பொண்ணு அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடுற குரூப்ல இருந்திருக்கா. பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன பொண்ணு எப்படியோ கீழே விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்னும் போது அப்படியான்னு இவர் கேட்டுக்கிறாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் அங்க வந்தவங்களை விசாரிக்கணும், கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னும் போது கேமராவே பெருசா கிடையாது, செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி எப்படியாச்சும் விசாரணையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுதான் நிறைய பேர் வந்திருப்பாங்களாம். அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் பார்த்து யாரெல்லாம் வந்தாங்களோ, யாரெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கோ, கான்டாக்ட்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கோ, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மூலமா நம்ம விசாரணையை கொண்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் செக் பண்ணா சும்மா கட்டுக்கட்டா இருக்கு. ஒன்னொன்னா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய அப்பா அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த குட்டி பையனுடைய பேரை பாக்குறாரு. இவங்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி இவங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம், இவன் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு இறந்து போனது இவனுடைய ஸ்டெப் சிஸ்டர் தானே, அங்க போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ குட்டி பையன் வீட்டில் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையன் ஜாக்கு ஜோலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் கிளம்புறோம், கிளம்பி அண்ணாவுடைய ஊருக்கே போறோம், உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமும் இங்க இருந்து உனக்கு தொல்லை கொடுக்க விரும்பல அப்படின்னும் போது ஆனா உங்களுக்கு தான் காசே கிடைக்கலையே, போயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல அம்மா வர சவுண்டு கேக்குது. இவங்க பயந்தே போயிட்டாங்க. பால்கனில நீங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கோங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வைக்க பார்க்கும்போது ஒன் பை ஒன்னா அந்த பவுல்லாம் கொண்டு போறான். அப்ப அந்த சோடா குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சோடா வந்துட்டு 3 இதுல ஊத்தப்பட்டிருக்கு. அதை இந்த பையன் கொண்டு போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அம்மாவும் போலீஸும் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இவனால கொண்டு போயிட்டு வைக்க முடியாம அங்கேயே மாட்டிட்டான். அந்த போலீஸை பார்த்தோன்னே பயந்து போயிட்டான். இங்க பாரு, என்னை பார்த்து பயப்படாத, ஒரு சின்ன விசாரணை, வேற ஒண்ணுமே கிடையாது, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணுடைய அப்பா தானே அப்படின்னு. ஆமாப்பா வந்து உட்காரு, உன்னுடைய ஸ்டெப் சிஸ்டரை நீ எப்போ கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா ஷூ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மால்க்கு கூட்மனாரு, அங்கதான் பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே பார்க்கலையா, அந்த கிளாஸுக்கு நீ பார்க்கலையா, கிளாஸ் அட்டன் பண்ணலையா, அங்க பார்க்கலையான்னு கேட்கும்போது நான் வந்துட்டு மேக்ஸ் கிளாஸ் மட்டும் தான் போனேன் எழுதுனேன் வந்துட்டேன், அவ்வளவுதான், நான் பெருசா யாரையும் அங்க பார்க்கவே இல்லை, யாரையும் மீட் பண்ணல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா நீ அங்க உன் தங்கச்சியை பார்க்கவே இல்லையா, ஆக்சுவலா அங்கதான் உன் தங்கச்சி கீழே விழுந்து இறந்து போயிருக்கா, அங்க நீ உன் தங்கச்சியை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அங்கிள், நான் முடிச்சுட்டு வரும்போது அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு, நான் பெருசா இந்த கூட்டத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தலையிடவே மாட்டேன், நான் பாட்னு வந்துருவேன், அம்மா கிட்ட கூட கேளுங்க அப்படின்னு. அம்மாவுமே ஆமான்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பால்கனில ஏதோ சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவனுக்கு தெரியும், பயந்து போய் திரும்பி பார்க்க அம்மா போயிட்டு திறந்து பார்த்தா துணியெல்லாம் காய வச்சிருக்காங்க. அந்த துணி கீழே விழுந்திருக்கு, அதனுடைய சவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அந்த இதுவை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த பசங்களை ஆளை காணும், எங்கன்னு பார்த்தா மேல மறைஞ்சிருக்காங்க. இப்ப இவரு விசாரிச்சு முடிச்சுட்டு சரி தம்பி நாங்க கிளம்புறோம், உனக்கு ஒருவேளை ஏதாவது ஞாபகம் வந்தா மறக்காம என்கிட்ட சொல்லு, இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், இன்னொன்னு ஒருவேளை தேவைப்பட்டா உங்க டிஎன்ஏ கூட கலெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம் அப்படின்லாம் சில விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அம்மாக்கு வேலைக்கு டைம் ஆகுதான், நான் கிளம்பட்டா, உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும் போது தான் அம்மா நோட் பண்றாங்க, டே இந்த அளவுக்குலாம் சோடா குடிக்காதடா, உடம்புக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த போலீஸும் பாக்குறாரு, சரி விடுங்க அவன் ஊத்தி தான் வச்சிருக்கான், இன்னும் குடிக்கல, டே தம்பி குடிக்காத, அவாய்ட் பண்று அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மா போலீஸ்லாம் போனதுக்கு அப்புறமா இவன் வெளியே போயிட்டு பார்க்கும்போது மேலதான் ஜாக்கும் ஜோவும் ஒளிஞ்சிருக்காங்க, கீழே வாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பலாம், அவங்க வந்துட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னும் போது இவன் வழி அனுப்ப பின்னாடியே வரான். நாங்க பார்த்து பத்திரமா போறோம், அண்ணாவுடைய ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து உன்னை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சொல்ல, இவன் கொஞ்சம் கையில காசு வச்சிருக்கான். அந்த காசை ஜாக்கிட்ட கொடுத்து போகும்போது இந்த பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடு, பட்னி போட்டு கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வந்து கூப்பிடுறாங்க. இந்த குட்டி பையனுடைய பேரு டொட்டோயா. டொட்டோயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவன் ஷாக்கா திரும்பி பார்த்தா வந்தது அந்த டீச்சர் மக்களே. மனுஷன் கையும் களவுமா புடிச்சிட்டாரு. என்ன தங்கங்களா, மறுபடியும் மீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 3 பேருக்கும் அள்ளு கிளம்புது. இதோட 3வது எபிசோட் முடிக்கிறாங்க. மொத்தம் இதுல 12 எபிசோட் மக்களே. அடுத்தடுத்த எபிசோட சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். யாரெல்லாம் 4வது எபிசோட்க்கு வெயிட் பண்றீங்களோ அவங்களாம் 4ன்னு கமெண்ட் போட்டு விடுங்க. மறக்காம லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க முடியும் மக்களே. ஓகே மக்களே, பாய்.